வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான அலசல பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல ஆயிரம் வருஷமா நாம பயன்படுத்துற ஒரு சாதாரண மண்பானையால இன்னைக்கு இருக்கிற அதிநவீன ஃப்ரிட்ஜோட டெக்னாலஜியை முறியடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். வெயில் காலம் வந்தாலே சுட்டெரிக்கும் வெப்பம் ஒரு பக்கம், அடிக்கடி போற பவர் கட் இன்னொரு பக்கம்னு சம்மர்ல நமக்கு ஒரே டென்ஷன் தான். இதை சமாளிக்க நம்ம பல ஆயிரங்கள் கொடுத்து வாங்குற எலக்ட்ரானிக் பொருட்களை தான் நம்பி இருக்கோம். அது மட்டுமா, மாசம் மாசம் கரண்ட் பில்லும் எகிரிக்கிட்டே போகுது இல்லையா? ஆனா எந்த ஒரு செலவும் இல்லாத ஒரு அருமையான மாற்று வழி நம்ம கிட்டே இருக்கு. இப்போ நவீன ஃப்ரிட்ஜையும் நம்ம பாரம்பரிய மண்பானையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஃப்ரிட்ஜ் வேலை செய்ய கரண்ட் கட்டாயம் தேவை. அதுல நிறைய பிளாஸ்டிக் மெட்டல் பாகங்கள் இருக்கு, கூடவே கரண்ட் பில்லும் வரும். ஆனா மண்பானைக்கு 0 கரண்ட் தான். அது 100% இயற்கையானது, மண்ணோட மக்கி போகக்கூடியது, எந்த கெமிக்கலும் இல்லாதது. இப்போ புரியுதா சுற்றுச்சூழல் மேல அக்கறை இருக்கிறவங்க ஏன் மறுபடியும் இந்த பழங்கால தீர்வை நோக்கி வர்றாங்கன்னு? இதோட வரலாறு நேத்தோ இன்னிக்கோ ஆரம்பிச்சது இல்லைங்க. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்துல தொடங்கி எகிப்திய நாகரிகம் வழியா பயணித்து இப்போ 2026ல உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சந்தையா இது மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. இத்தனை நூற்றாண்டுகளா ஒரு டெக்னாலஜி நிலைத்து நிக்குதுன்னா அது சாதாரண விஷயமா என்ன? சரி, இந்த மண்பானையை எப்படி தண்ணியை இவ்வளவு சில்லுன்னு மாத்துது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் பாட் இன் பாட், அதாவது பானைக்குள் பானை அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு தான். மண்பானையில கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன நுண்துளைகள் இருக்கும். அந்த துளைகள் வழியா தண்ணி மெதுவா கசிஞ்சு பானையோட வெளிப்பகுதியை வந்து சேரும். இதுதான் அந்த கூலிங் மேஜிக்கோட முதல் படி. சயின்ஸ்ல இத எவாபரேட்டிவ் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நுண்துளைகள் வழியா வெளியே வர்ற தண்ணி ஆவி ஆகும்போது பானைக்குள்ளே இருக்கிற வெப்பத்தையும் சேர்த்தே உறிஞ்சி வெளியேற்றிடுது. இது ஒரு இயற்கையான எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இதனால என்ன ஆகுதுன்னா, பானைக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எந்த மின்சாரமும் இல்லாமலேயே இயற்கையாவே 5ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுது. பிரமாதம்ல? இந்த இயற்பியல் அறிவியல் எப்படி நமக்கு நேரடியான ஆரோக்கிய நன்மைகளா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிச்சா தொண்டை வலி வரும். ஆனா மண்பானை தண்ணி தொண்டைக்கு அவ்வளவு இதமா இருக்கும். வெயில் காலத்துல வரக்கூடிய சன்ஸ்ட்ரோக் பிரச்சனையை இது தடுக்குது. அது மட்டும் இல்லாம இது தண்ணீரோட pH அளவு சமன் செஞ்சு இயற்கையான ஆல்கலைன் தன்மையை கொடுக்குது. பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல இருக்கிற BPA மாதிரியான கெமிக்கல்கள் இதுல அறவே இல்ல. நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, பிளாஸ்டிக் கழிவுகளை குறைக்கிறதுனால நம்ம பூமிக்கும் இது ரொம்ப நல்லது. இதோட பலனை பார்த்துட்டு பெரிய பெரிய காப்பீட்டு நிறுவனங்கள் கூட இதை பரிந்துரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸ்இண்ட் இன்சூரன்ஸோட ஹெல்த் கையேடு என்ன சொல்லுது தெரியுமா? பில் இல்லாத குளிர்ச்சி, ஃப்ரிட்ஜை தவிர்த்து மண்பானையில் பருகுங்கள் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த மண்பானைய வருஷ கணக்கா உழைக்க வைக்கிறதுக்கு எப்படி சரியா பராமரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். புது பானைய வாங்கி மணிக்கணக்கா தண்ணியில ஊற வைக்கணும்னு அவசியமே இல்ல. சும்மா சாதாரண தண்ணியில ஒரு வாட்டி அலசிக்கோங்க. அப்புறம் தண்ணியை நிரப்பி ஒரு 2-3 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம வைங்க. பானையை அப்படியே தரையில வைக்காம ஒரு ஸ்டாண்ட் அல்லது பாய் மேல நல்லா காத்து வர்ற இடத்துல வைங்க. கூலிங் சூப்பரா இருக்கும். ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிச்சாகணும். மண்பானையை கழுவுறதுக்கு எக்காரணம் கொண்டும் சோப்பையோ இல்ல டிடர்ஜென்ட்டையோ பயன்படுத்தவே கூடாது. ஏன் தெரியுமா? நாம முன்னாடியே பார்த்த மாதிரி மண்ணுல நிறைய நுண்துளைகள் இருக்கு. நீங்க சோப் போட்டீங்கன்னா அந்த கெமிக்கலை மண் அப்படியே உறிஞ்சு வச்சுக்கும். அப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணியில அது கலந்துடும். அதே போல எலுமிச்சை சாறு மாதிரியான ஆசிட் தன்மை இருக்கிற திரவங்களையோ இல்ல கொதிக்கிற சுடுதண்ணியோ இதுல ஊத்தக்கூடாது. இது இயற்கையான வாட்டர் கூலர், ஜூஸ் போடுற ஜாடியோ சமையல் பாத்திரமும் கிடையாதுங்கிறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம ஊர்ல இந்த பழங்கால டெக்னாலஜி இன்னைக்கு எப்படி புது புது வடிவங்கள்ல உருவெடுத்திருக்குன்னு பார்க்கலாம். குஜராத்தை சேர்ந்த மன்சுக்லால் ராகவ்ஜி அப்படிங்கிறவரோட கண்டுபிடிப்பை பாருங்க. தன்னோட குடும்ப தொழிலான மண்பாண்ட தொழில இவர் அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போயிட்டாரு. காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷா வைக்கிற, மின்சாரமே தேவையில்லாத ஒரு களிமண் ஃப்ரிட்ஜை இவர் உருவாக்கியிருக்கார். இதோட விலை வெறும் 2000 ரூபாய் தான். நம்ம முடியலல்ல? இது தனிப்பட்ட வீடுகள்ல மட்டும் இல்ல, பெரிய அரசாங்க அமைப்புகளுக்கும் பரவியிருக்கு. மதுரை ரயில்வே கோட்டத்துல சம்மர் வேலை சமாளிக்க பயணிகளுக்காக மண்பானை தண்ணீர் வசதி பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸ்னா, தண்ணி வேகமா காலியாகிறதுனால நாங்க இன்னும் நிறைய பானைகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு மூத்த ரயில்வே அதிகாரி ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்கு வருவோம். இந்த சிம்பிளான மண்பானைக்கு பின்னாடி இருக்கிற உலகளாவிய பிசினஸ் மார்க்கெட். சும்மா சாதாரணமா நினைச்சிடாதீங்க.
2035 வருஷத்துக்குள்ள இந்த மண்பாண்ட சந்தை $13 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பு தொட போகுது. அதோட உற்பத்தி அளவு 4.3 மில்லியன் டன்களா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ பழமைவாத மோகம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வேகமா வளர்ந்து வர்ற குளோபல் இண்டஸ்ட்ரி. உலக அளவுல யார் இது அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னு பார்த்தா வழக்கம் போல சீனா தான் 37% முதலிடத்துல இருக்கு. ஆனா நம்ம இந்தியா ஒன்னும் சளைச்சதில்ல. 369,000 டன்கள் உற்பத்தியோட சீனாவுக்கு அடுத்தபடியா நாம தான் 2வது மிகப்பெரிய நாடா இருக்கோம். நம்ம ஊர் கைவினைப் பொருட்கள் உலக அளவுல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது நமக்கெல்லாம் பெருமை தானே. இந்த உற்பத்திய நாம நமக்காக மட்டும் பயன்படுத்தல, உலகமெல்லாம் ஏற்றுமதியும் பண்றோம். பிரேசில், அமெரிக்கா, UAE மாதிரியான நாடுகளுக்கு பல மில்லியன் டாலர்கள் மதிப்புல நம்ம மண்பாண்டங்கள் ஏற்றுமதியாகுது. சர்வதேச அளவுல 1 டன் மண்பாண்டத்தோட சராசரி ஏற்றுமதி விலை சுமார் $1,914 இருக்கு. அதே சமயம் நாம ஏற்றுமதி மட்டும் பண்ணல, வெளிநாடுகள்ல இருந்தும் இறக்குமதி பண்றோம். குறிப்பா சீனாவில இருந்து 71%, தாய்லாந்து, மலேசியால இருந்தும் இறக்குமதி நடக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய ஆக்டிவான சர்வதேச வர்த்தகம்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் குளோபல் வார்மிங் அதிகமாகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம கரண்ட் பில்லும் எகிரிக்கிட்டே இருக்கு. பிளாஸ்டிக்கையும் கரண்டையும் மட்டுமே நம்பி இருக்கிற நம்ம பழக்கத்தை மாத்தி இது ஒரு அருமையான வாய்ப்பு. $13 பில்லியன் மதிப்புள்ள நம்ம பூமி தாய் கொடுத்த இந்த இயற்கையான பரிசை இந்த சம்மருக்கு உங்க வீட்டு சமையலறையில நீங்க சேர்க்க போறீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க.